இது கிளாஸ் 10 தமிழ்நாடு போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்க. இது பப்ளிக் எக்ஸாமினுடைய கொஷின். ஒரு கொஷின் வந்து ஈஸியாக எல்லாரும் கரெக்டாக போட்டுருவாங்க. ரெண்டாவது கொஷின் வந்து செகண்ட் கொஷின் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க மோஸ்ட்லி. என்ன ரீசனுங்க? ரெண்டும் ஒரே கொஷின் தாங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். கொஷின் 1 அண்ட் கொஷின் 2 டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு கொஷினும் சேம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் நாற்கரத்தின் பரப்பை காண்க தான் ஒரு கொஷின். அதுலேயே நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோ மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸ்டில் ஒரு கொஷின் வந்து சரி, ஐ கிவ் யூ ஒரு ஹிண்ட் கொடுக்குறேங்க. கொடுத்துருக்க ஆர்டர்லேயே நீங்கள் அப்படியே பிளாட் பண்ணால் உனக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு கொஷினில் கொடுத்த ஆர்டரில் போட்டால் வராதுங்க. அதாவது 8 6 5 11 -5 12 4 3 கொடுத்துருக்காங்க. அதுதாங்க ஆர்டர். அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், ஒரு கொஷின் ஆன்சர் வராது. அப்படின்னா ஒரு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க எதுங்க கரெக்ட் ஆர்டர்? அதை வந்து வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ரொம்ப முக்கியம். மார்ச் 25 நோக்கி நம்ம பயணிக்கிறோம். 16 to 25 உங்களுக்கு லீவ் இருக்கு இல்லைங்களா? லாஸ்ட் எக்ஸாம் பிஃபோர் மார்ச் 16th and 17th to 24th rather. We will make use of the entire days. நல்லா ஃபுல்லாக பண்ணாங்க. பிஃபோர் தட் யூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நவ் வில் டெல் யூ வாட் இஸ் த ரீசன் ஃபார் கோயிங் ராங். என்ன தப்புன்னு பார்த்துடலாமா? இங்க பாருங்களேன், கிரீன்ல ஒன்று இருக்கு, ரெட்ல ஒன்று இருக்குங்க. கிரீன்ல இருக்கிறது இட்ஸ் அ குவாட்ரிலேட்டரல், ரெட்ல இருக்கிறதுங்க குவாட்ரிலேட்டரல் இல்லைங்க. ஏங்க இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துச்சு? ரெண்டு ட்ரையாங்கிள் அப்சைட் டவுன் இருக்க மாதிரி. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 2. மார்ச் 2024 போட்டுருக்குது. கொஸ்டின் நம்பர் 2 கீழே இருக்க கொஸ்டின். கிரீன்ல இருக்கிறது மார்ச் 23ங்கிறது மேல இருக்க கொஸ்டினுங்க. இப்ப பாருங்களேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸ் தெரியாதுங்க. நார்மலா தாங்க இருக்கும். ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நீங்க அதே ஆர்டர்ல போட்டீங்கன்னா 8 6 5 11, அதாவது x1 y1 வந்து 8 6, x2 y2 5 11, x3 y3 -5 12, x4 y4 -4 3 எடுத்து போட்டீங்கன்னா யூசிங் த ஷூலேஸ் ஃபார்முலா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். பட் இந்த கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 2ல x1 y1 -9 2 அதை எடுத்துட்டு அதே மாதிரி போட்டீங்கன்னா ஒரே ஒரு வெர்டிசஸ் மட்டும் மாறுங்க. அதர்வைஸ் இது டோட்டலா இந்த மாதிரி தப்பாயிடும். அது எப்படி நம்ம பார்க்கலாம்? பிஃபோர் தட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷூலேஸ் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் ஹாஃப் இன்டூ இந்த மாடல் ஸ்கூல்ல போட்டிருக்கு இல்லைங்களா? இதுதான் ஷூலேஸ் ஃபார்முலா. ஜஸ்ட் இன் கேஸ் யாருக்கா அது சால்வ் பண்ண தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் லெட் யூ நோ ஹவு டு சால்வ் திஸ். வெரி வெரி ஈஸிங்க. அது ஒரு இஷ்யூ கிடையாதுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? கொஸ்டின் 1 அண்ட் கொஸ்டின் 2ல இருக்க வெர்டிசஸ் அந்த புள்ளிகளை அப்படியே நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிருக்கோங்க. நவ் வீல் டிரா பண்ணிட்டு அவங்க சொல்றேன் வேர் அது எங்க தப்பு கண்டுபிடிக்குன்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவசியமா வந்து இதை மாதிரி கிராஃபை ஒன்று போட்டுருங்க. கிராஃப் போட்டு அதை பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுங்க. தென் வில் சி வேர் நம்ம எங்க நம்ம தப்பாகும். தப்பு கிடையாதுங்க. ஆர்டர் எங்க மாற்றணும், எங்க மாற்ற தேவையில்லைன்னு கண்டுபிடிக்கலாங்க. முதல்ல கொஸ்டின் நம்பர் 2 போட்டிருங்களா? ஏன்னா அதுதான் நம்ம ஆர்டர் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ -9 -2ங்க முதல் பாயிண்ட். -9 -2 இதாங்க. இந்த எழுதிருக்கோங்க, அப்பதான் நமக்கு புரியும். -9 -2. இன்னொரு பாயிண்ட் என்னங்க? -8 -4ங்க. -8 -4, -8 -4. அடுத்த பாயிண்ட் என்னங்க? 2,2ங்க. ரைட், 2,2. அடுத்த பாயிண்ட்டுங்க 1 -3, 1 -3ங்க. பிளாட் பண்ணட்டுமா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஜாயின் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க. பட் ஃபார் த சேக் ஆஃப் கெட்டிங் ஸ்டெப் மார்க், பைசா நீங்கள் தானே எரர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் மார்க் எல்லாம் கொடுப்பாங்களே, அதுக்காக நம்ம எதுவும் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ண ஒன்றும் இல்லைங்க. டாட் அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் யூ கால் டிராயிங்னா ஒரு வந்துச்சு பாருங்க, ஒரு குவாட்ரிலேட்டர் உங்களுக்கு. யூ காட் குவாட்ரிலேட்டர். இப்போ பாருங்களேன், புக்கில் நம்ம கொஷினை கொடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னங்க? -9,2 பார்த்தீங்களா? சரிங்க, இதுதாங்க x1 y1ங்க. இது x2 y2. இந்த மாதிரி சைக்கிளிக்கலாக போனோங்க, மாற்றி போடக்கூடாதுங்க. x3 y3ங்க, x4 y4. இப்போ இதோட பாருங்க, x1 y1 -9 -2 கரெக்டாக போயிடுச்சுங்களா? x2 y2 -8 -4 கரெக்டாக இருக்குங்களா? ஆனால் இங்கே பாருங்க, x3 y3 வந்து இது வருதுங்க. 2 2 இல்லைங்க. இது வந்து இது கீழே வந்துடுது. 1 -3 மேலே போயிடுதுங்க. இந்த இடத்துல தாங்க மாற்றணும். திஸ் இஸ் வேர் ஐம் ரொம்ப. ஸோ x3 y3 வந்து கொஸ்டினில் கொடுத்தா 2,2 கிடையாது. பாருங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2,2 கிடையாது. -9 -2 அது x1 y1, -8 -4 x2 y2, -1 சரி 1 and -3 is x3 y3, 2 and 2 2,2 is x4 y4ங்க. இந்த இடத்துல நம்ம கான்ஷியஸாக இருக்கணுங்க. மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஷூலெஸ் ஃபார்முலா போடும்போது எப்படிங்க போடுவீங்க? ஆஃப் மாடுலஸ் போட்டு x1 y1 அதுங்க -9 -2ங்க அப்படியே போட்டுடலாங்க. x2 y2 -8 -4 அதுலேயும் ஒன்றும் மாறுதல் இல்லைங்க, அப்படியே போட்டுடலாங்க. x3 y3 இங்கே தாங்க மாறும், 1 -3ங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கிராஃபை கரெக்டாக போட்டு
பிளாட்டிங்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க, கிராஃபை கரெக்டாக போட்டுருவாங்க. ஷூலேஸ் போது புக்கில் கொடுத்துருது, அப்படியே மேலே இருக்கு, அப்படியே எழுதிடுவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. ஆரை போட்டுட்டு நீங்கள் மாற்றி எழுதிருங்க. இல்லை அடிச்சு கூட எழுதிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும் நம்ம அப்படி கூட செஞ்சிடலாமா? இல்லை அடிச்சு எழுதிடலாம். எதுக்கு இப்போ ம் அடிச்சு எழுதுனா ஒரு வில் மேக் எ கரெக்ஷன். இந்த இடத்துல 1 - 3 போட்டுடலாங்க. 1 - 3. ஸோ இந்த இடத்துல 2, 2 இவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. 2, 2. ஸோ 2, 2 2 அகெயின் -9 -2 இவ்வளோதாங்க ஷூலேஸ் ஃபார்முலா. இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாங்க ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சரி, கமிங் டு த கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 என்ன ஆகும்? அது ஏன் கரெக்டாக வருது? ஒன்றும் இல்லைங்க, ஆர்டரை மாற்றாம அப்படியே உங்களுக்கு ட்ராப் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 2 வந்து ட்ராப்பிங், அதாவது மார்ச் 2024 ட்ராப் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் நம்ம மார்ச் 2023 ட்ராப் பண்ணல. நம்ம ட்ராப் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாதுங்க. நம்ம கரெக்டாக யூஸ் த கிராஃப் போட்டு பண்ணோம்னா எந்த தப்பு வராதுங்க.